தான் நான் சொல்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே உடம்புலாம் சிலுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த சிங்கம், அந்த புலிலாம் வர மாதிரி கடவுளோட இது. சாமி சிவனாக வந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அவங்கவுங்க பொறுத்துங்க. இருக்கிறோன்றவங்களுக்கு இருக்குது, இல்லைன்றவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி தான். தாராளமாக பார்க்கலாம். பசங்களாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. நல்லா இருக்கு. அந்த கடைசி ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு தத்ரூபமாக சிவனே வந்து அவர் ஹீரோ மேலே வந்து இருக்கிற மாதிரிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்துருக்கேன். அதை விட இது பெஸ்ட்டு. ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து சிம்பிளாக தான் இருந்துச்சு. சும்மா அந்த சாமி வந்து அந்த டான்ஸ் ஆடுறது மாதிரி தான். இதில் நிறைய இருக்குது. அந்த நிறைய எஃபெக்ட் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, தத்துரூபமாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். காந்தாரா 1 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. காந்தாரா 2 நான் யோசிச்சேன் அந்த நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுனே தான் வந்தேன். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச சீன் வந்து அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸும் அந்த இன்டர்வல் போர்ஷன் இருக்கும்போது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்து. இதில் வித்தியாசம் அப்படின்னா இது ஃப்ளாஷ்பேக் தானே, அதில் ஒன்றும் வித்தியாசம்லாம் எனக்கு தெரியல. ரெண்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து நல்லா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டும் நல்லா தான் இருந்து. இது வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குங்க. அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ், மெஸ்மரைசிங்காக இருக்குது. மியூசிக், ஸ்டன்ஸு, டைரக்ஷன், கொரியோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் மூவி வந்து 100 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய ட்விஸ்ட்டு, கூஸ்ப மூமெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு வந்து ரிஷப் ஷெட்டியோட செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. எப்படி அதை ரெக்ரியேட் பண்ணாங்கன்னு தெரியல, அவ்வளோ செம்மையாக இருக்குது. இதில் அதை விட 10 டைம்ஸ் 50 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. செம்ம மியூசிக்குங்க. எந்த நம்ம பிக் ஆக்டர்ஸ் மூவியோட கம்பேரே பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மூவி. கிராஃபிக்ஸ் எல்லாமே தெர் இஸ் நோ லேகு. பயங்கரமாக இருக்குது படம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பக்கா. கிளைமேக்ஸு, கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் ஹீரோவோட ஆக்டிங் அப்படியே நம்ம எந்திரிச்சு ஆடுற அளவுக்கு அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு காந்தாரா கொஞ்சம் லேட்ரு. இது வந்து அதோட பாஸ்ட்டில் எடுத்த மாதிரி இருக்குது. நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு 5 நிமிஷம் பக்கா. 5 நிமிஷம் பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் 5 மினிட்ஸ் இதில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லோரும் தியேட்டரில் வந்து திருப்பி பார்க்க வேண்டிய மூவி. காந்தாரா 1 எப்படி இருந்ததோ அதுக்கு மாதிரியே 2 பிடிச்ச சீன்லாம் இல்லை. ரிஷப் வர்றது எல்லாமே வந்து மாசாக தான் இருந்தது. அதுவும் செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ், அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டேன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். அவ்வளோ நல்லா இருந்தது. தியேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருந்தது. பிஜிஎம்மும் சரி, மியூசிக்கும் சரி, வராக ரூபம் சாங்கெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் வருது. ஐயோ ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க. தியேட்டரில் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. மாசாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பிடிக்கும். காந்தாரா 1 பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ. எல்லோரும் வந்து பாருங்கள். காந்தாரா 2 நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவங்கவுங்க ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதான் அந்த ட்விஸ்ட், அந்த ருக்மிணி அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் யாரும், அந்த ஆங்கிள் அவங்களோடது. அது நல்லா இருக்குது. கம்பேர்ட் டு தட் அது அதோட வழியில் நல்லா எடுத்திருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன்ஸோடு நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக் அதெல்லாம் இல்லை. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அது என்ன சொல்கிறது, எங்கேயுமே போர் அடிக்கலை. இங்கே எல்லா இடத்தும் என்ன சொல்கிறது, சரி ஓகே திரும்பிக்கலாம், தூங்கலாம் அப்படின்லாம் கூட தோணலை. நல்லா இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எல்லாமே சூப்பர். அந்த மாதிரிலாம் இல்லை. மேபி பிகாஸ் நம்மளுக்கு அது பழகிட்டதுனால ஆக்சுவலி அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தோம். ஸோ இந்த சவுண்ட் அங்கே இங்கே வருமே அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தோம். எல்லாமே 100% சூப்பராக இருந்துச்சு. தமிழ் படத்தை விட கன்னட படம்லாம் வந்து நல்லா தூக்கி வச்சு பேசுகிறாங்க. அது உண்மையாகவே இருக்கா? அப்படின்னு நான் பார்க்கல.
அவங்கவுங்களோட பார்ட் அவங்கவுங்க நல்லா பண்ணுறாங்க. நம்ம தமிழ் ஆளுங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். பசங்களோடயே வந்து பார்க்கலாம். மேபி பசங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பிடிக்கலாம்.